அடடா, இருக்கிற எல்லா காசையும் போட்டதுக்கு அப்புறமும் இன்னும் 10 ரூபா கம்மியா இருக்குன்னு இது சொல்லுதே. இப்ப என்ன பண்றது? எல்லா காசும் இதுக்குள்ள போயிடுச்சா? உன் கண்ணத்துல தானே உள்ள போச்சு. ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா? 10 10 ரூபா ரூபா கம்மியா இருக்கு. இருக்கா? வரி கட்டுறதுக்கு இல்ல, பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கானான்னு பார்க்கலாம். இல்ல, எதுவுமே இல்ல. என்ன பண்றது? காசு இதுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நாளைக்கு வந்து இதை எடுத்துட்டு போலாம். ஆமாப்பா, இது எதுக்கா யூஸ் பண்ண முடியுமா? வாங்க இங்க இருந்து போலாம். என்னால இதை கொஞ்சம் கூட நம்பவே என்னாலே நம்ப முடியல. புடிங்க புடிங்க. ஆஹா, என்னுடைய பணம் யாரோ திருடிட்டு போறாங்க. திருடுங்க. இது இன்ட்ரோல் வரைக்கும் நடந்த கதை. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. என்ன ஒரு மரத்தொண்டு வந்து விழுது? ஊரையே ஆட்டை போடுவேன், என்கிட்டே ஆட்டையை போட்டானே. எப்படி வெட்டின பாத்தீங்களா? நான் ஒரு மாவீரன். எனக்கு வேலை தராம வேற யாருக்கு தருவாங்க? அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாத பல விதைகள் எனக்கு தெரியும். கத்திய உரையில போடாம கீழே போடுறது ஒரு வித்தை. யாருக்கு திருது? வழக்கம் போல ஒரு புது காஸ்டியூம போட்டு தொங்கிட்டு இருக்கான். சீ 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 சீ, இது என் காஸ்டியூம் இல்லப்பா. இப்ப வர பாராதான் என் காஸ்டியூம். பட்டாம்பூச்சி பறக்குது, பள்ளிக்கூடம் நடக்குது, சின்சான் வாழ்க்கைய கலர்ஃபுல்லா இருக்கு.